வணக்கம், இது உங்கள் பிளாக் சி. இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் ஒரு சின்ன தவறுதலான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டோம். அது 1000 பேர் தான் பார்த்துருந்தாங்க. பார்த்துருக்கும் போதே நம்மளுக்கு சில பேர் அதை இல்லை தப்பாக சொல்லியிருக்கீங்கன்னு சொன்ன உடனே ஆன்லைன் எடிட் போட்டுட்டோம். நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் அதை பற்றி இந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பேசணும். ஏன்னா அந்த 1000 பேர் இல்லை 2000 பேர் ஆல்ரெடி பார்த்துருக்கனால அந்த தவறு நம் பக்கத்தில் இருந்து தான். ஏன்னா அதை படித்து நம்மளுக்கு ஒரு சில ஆண்டுகள் ஆயிட்டு அதை படிக்கும்போதே தவறான புரிதலோடு படித்தனாலே என்னன்னு தெரியல, அப்படியே நம்ம பேசிட்டோம். குறைஞ்சபட்சம் அந்த வீடியோ எடிட்டிங் கொடுக்கும்போதாவது நான் அந்த பேஜை இன்சர்ட் பண்ண கொடுத்துருந்தேன், இந்த புத்தகத்துலேருந்து அந்த பேஜை. அப்பமாவது நான் மறுபடியும் அதை பார்த்துருந்துருக்கணும். பார்க்காம ஒரு அவசரத்தினால கொடுத்துட்டேன். அதை அப்படியே வீடியோ போட்டாச்சு. அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது. அப்படிங்கிறனால தான் அதை நான் இப்போ உங்களுக்கு நினைவூட்டிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ராமச்சந்திர சேர்வையாகிய நான் இன்று முதல் ராமச்சந்திரனாகவே அறியப்படுவேன். சௌந்தர பாண்டிய நாடாராகிய நான் இன்று முதல் சௌந்தர பாண்டியனாகவே அறியப்படுவேன் அப்படின்னு நிறைய பேர்கள் தங்களுடைய பெயருக்கு பின்னால் இருந்த பட்டத்தை, சாதிய, குடியெல்லாம் பெரியார் முன்னணியில் திறந்தார்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த வகையில் ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ராஜ் கவுண்டர் ஆகிய நான் இன்று முதல் ராஜ்குமாராகவே அறியப்படுவேன் அப்படின்னு ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்த ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அவரோட கட்சி பேர் என்ன அப்படின்னா புதிய திராவிட கழக கட்சி. அந்த கட்சியை ரீசண்டாக நாங்கள் இந்த வரப்போகிற எலெக்ஷனை ஒட்டி திமுகவுடன் கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்லாம் அவங்க மேடை போட்டு பேசியிருந்தாங்க. திமுகவுடன் கூட்டணி அப்படின்னோடனே அந்த பட்ட பெயரான கவுண்டர் அப்படிங்கிறத எல்லாருமே கேள்வி கேட்டிருந்தாங்க. கேள்விகள் எழுப்பின காரணத்தாலேயோ என்னமோ தெரில, இன்னைக்கு ராஜ் கவுண்டர் அப்படிங்கிற அந்த கவுண்டருங்கிற பட்டத்தை நான் துறக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உள்ளார்ந்து புரிதலுடன் அவர் அந்த பட்டத்தை துறக்கிறாரா, இல்லை திமுகவுடன் கூட்டணி அப்படின்னோடனே நிறைய பேர் அந்த கேள்வியை முன்வைத்ததினால் அந்த பேரை அவர் துறக்கிறாரா? ஒருவேளை இந்த ராஜ்குமார் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் கூட்டணி வச்சிருந்தாருன்னா இந்த மாதிரியான கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்குமானா மிக மிக குறைவுன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான கேள்விகள் அங்க போயிருந்தீங்கன்னா எழுப்பப்பட்டிருக்க மாட்டாது. என்ன அப்படின்னா, எடப்பாடியார் அவர்கள் அமைச்சராக இருந்த காலகட்டத்துல, வெறும் அமைச்சர் தான், முதலமைச்சர் கூட இல்லை, இருந்தப்போ அவருடைய வீட்டு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு போலீஸ் அதிகாரி தன்னுடைய மகனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளில் உட்கார வச்சு மிதித்து அவர் ஆஸ்பத்திரிக்கு அவசரமாக கூட்டிகிட்டு போகிறார். அது எப்பறம் நீ ஏன் வீட்டு முன்னாடி சைக்கிளை மிதிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டி வைத்து அடித்த அந்த வீடியோவையும் ரிலீஸ் பண்ணி அவரே சில காலங்களுக்கு அப்புறம் ஒரு வாக்குமூலமாக கொடுத்தார். இதை எத்தனை பேர் இன்ன வரைக்கும் நினைவூட்டி அதை கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, சுத்தமாக இல்லை. சரி, அப்பெல்லாம் அது மாதிரி கேள்வி கேட்டதே இல்லையானா நிஜமா? ஆமாம், 99% அதிமுக சார்ந்த நபர்கள்கிட்ட இந்த மாதிரியான கேள்விகள் வைக்கப்படல தான். ஆனால் ஒரே ஒரு முறை கரண் தாப்பர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய இன்டர்வியூ, அப்போ இந்த கேள்வி ஒன்று வைக்கப்பட்டுச்சு. அந்த இன்டர்வியூவே 2 பார்வை உண்டு. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களையே தண்ணி குடிக்க வச்ச கரண் தாப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்களா எங்கள் அம்மையாருக்கு எவ்வளோ கட்ஸு, கரண் தாப்பர் கேட்ட கேள்விகளுக்கே பதில் சொல்ல முடியாது அப்படின்னு மயக்க தூக்கி போட்டுட்டு வந்தவங்க எங்கள் அம்மையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன கேள்வி வைக்கப்பட்டது அப்படின்னா, நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடம் அப்படின்னு பேர் வச்சிருக்க கட்சி, அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு நீங்கள் ரிலீஜியஸை ஃபாலோ பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஆஸ்பீஷியஸ் அதாவது நல்ல நேரம் பார்த்து தான் சில வேலைகள் எல்லாமே நீங்கள் தொடங்குறீங்க, ஜோசியெல்லாம் கூட பார்ப்பீங்களாமே அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஜோசியம் பார்க்குறது, நல்ல நேரம் பார்க்குறது அதெல்லாம் அவங்க பதில் சொல்ல விரும்பலான்ட்டாங்க. பட் ரிலீஜியஸ் வரும்போது அவங்க என்ன சொன்னதுன்னா, அண்ணா என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல, அவர் என்ன கடவுள் இல்லைன்னு சொன்னாரா அப்படின்னு அண்ணாவுடைய கொள்கைகளை சுத்தமாக புரிஞ்சிக்காத ஒரு கட்சி அப்படின்னா அது அதிமுக கட்சி தான். சரி, இப்போ அம்மையார் கட்ஸாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கட்ஸ் அம்மையாருக்கு மட்டும்தான் அது கட்ஸாக பார்க்கப்பட்டுச்சு. இல்லைன்னா அது நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசினா அது கட்ஸாக பார்க்கப்படும். அதே திமுகவில் பயணிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அவர்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, யாராக வேணா இருக்கட்டும், அவங்க எம்பியாக இருக்கட்டும், எத்தனை முறை எம்பியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கட்டும், ஆனால் அவங்கள பார்த்து சோ வாட்னு சொல்கிறீங்களா, நீங்கள் இப்போ வருதில்ல எலெக்ஷனு, அப்போ நீங்கள் போவீங்களா தொகுதிக்கு, அப்போ மக்கள் கேட்பாங்க அவங்கள பார்த்து சோ வாட் அப்படின்னு சொல்லிட்டு அது கட்ஸாலாம் பார்க்கப்படாது, அது ஆணவமாக திமிராக பார்க்கப்படும்.
அந்த உடல் மொழியை வந்து அது ஒரு யதார்த்தமாக சொல்றாரு, ஒரு தந்தை போல நின்று சொல்றாரு அப்படின்னு கூட அதுல கொஞ்சம் கூட உள்ளர்த்தம் அதை புரிஞ்சுக்கிட்டு கூட பேச மாட்டாங்க. ராசா அண்ணாவா இருக்கட்டும், இல்லாட்டினா ஜெயரஞ்சன் தோழரா இருக்கட்டும், அவங்களுடைய உடல் மொழியெல்லாம் இங்க எப்பயுமே திமுகவில் நீ பயணிப்பதாலேயே நீ பேசுறதெல்லாம் நாங்க வந்து திமிராதான் பார்ப்போம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் வேணாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பேர் மாத்துறாங்க. அகில இந்தியாவுக்கும் திராவிடத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சின்ன ஒரு பேசிக் கொஸ்டினையாவது அந்த அதிமுகவினரை பார்த்து கேட்டிருப்பாங்களா அப்படின்னா கேட்டிருக்க மாட்டாங்க. அவ்வளோ ப்ரிவிலேஜான ஒரு கட்சி. சரி, அதை விடுங்க. இங்க வரலாம் ராஜ்குமார் அவர்கள் கிட்ட. ராஜ்குமார் கவுண்டர் ஆகிய நான் இன்று முதல் ராஜ்குமார் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களே, இதை வந்து ஒரு அழுத்தம் காரணமாகவோ இல்லை இப்போ எலெக்ஷன் ஓட்டி காரணமாகவோ நீங்க பேர் மாற்றம் செய்திருந்தால் நாளைக்கு அதிமுகவிலையோ இல்லை வேற கட்சியிலையோ போய் சேர்ந்தா கவுண்டர் அப்படிங்கிற பேரை நீங்க சேர்த்துக்குவீங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது. அதை தாண்டி சரி ஓகே, உங்களோட பட்டத்தை நீங்க திறந்துட்டீங்க, திறந்ததின் காரணம் என்ன, நோக்கம் என்ன, இன்னுமே உங்களுடைய சமூகத்துல இருக்கிறவங்க அந்த பேரெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்க உங்க சமூகத்தை கூட்டி அதை பத்தி பேசுனீங்களா, முன்னெடுத்தீங்களா? ரீசண்டா மறவர் சமூகத்தை சேர்ந்த எஸ்எக்கி ராஜா அண்ணான்னு நினைக்கிறேன், அவர் தோழராக மாறிய கதை. ரீசெண்டாக அவர் பேசுறது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கு. முக்கியமாக இந்த மாதிரி சாதி பெருமை பேசிக்கிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டு நம்மளை எல்லாமே அவன் வந்து ஒரு அடியாளாக தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. கேஸ் வாங்கிட்டு உள்ளே போயிடாதீங்க, ஜெயிலில் இருக்கிறது பெருமை கிடையாது, படிங்க, படித்து முன்னேற பாருங்க. இந்த படம் எடுக்கிறாங்களா நம்மளை வச்சுட்டு, அவனுங்க எல்லாரும் அருவாள் எடுத்து நம்ம வெட்டுற மாதிரியே தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எவனாவது நம்மளை டாக்டராவோ இன்ஜினியராவோ கலெக்டராவோ காமிச்சிருக்கிறானா, படிங்கப்பா அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி நீங்கள் உங்களோட சமூகத்தை கூப்பிட்டு வச்சு இன்னுமே யாரும் கவுண்டர்னு போடக்கூடாது. அதில் என்ன பெருமையும் கிடையாது. நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் பெருமை இருக்குது. இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறது, பெருமை பேசுகிறது அதெல்லாம் பண்ணாமல் படிங்க அப்படின்னு பேசுனீங்களா? இல்லை இந்த யுவராஜ் கவுண்டர்னு ஒருத்தர் இருந்தார்ல, வெயிலில் வரும்போது கூட உங்கள் சமூகமே தூக்கி வச்சு கொண்டாடிச்சு இல்லையா? ஒரு சிலர் தான். அவங்கள பார்த்து அவன் கொலை செஞ்சுட்டு போயிருக்கான். அவன் என்ன ஒரு பொண்ணு வந்து பாதிக்கப்படும் போது அந்த ஆணை வெட்டிட்டு கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனானா, இல்லை சுதந்திர போராட்டத்துக்காக போனானா, இல்லை நீட் ஏதாவது எதிர்த்து போராடி கலவரம்ல ஏதாவது ஈடுபட்டு அதனால போனானா? கலவரத்தில் ஈடுபடுறது ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருந்தாலும் நான் கேட்குறேன். இந்த மாதிரி ஏதாவது முன்னெடுத்து நல்ல விஷயத்துக்காக மக்களுக்காக போனானா? இல்லைல்ல, ஒரு கொலையை செஞ்சுட்டு போனவனை எதுக்கு தூக்கி வைக்கிறீங்க? இனிமே அவரோட யார் வந்து அன்னம் தண்ணி புழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிங்களா? இந்த மாதிரியான கொள்ளை வன்புணர்வு இந்த மாதிரியான விஷயத்துல நம்மளுடைய சமூகத்தினர் வந்து ஈடுபட்டா இனிமே அவங்கள வந்து நம்ம ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம், நம்மளுடைய இதை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு ஏதாவது பேசுனீங்களா? இல்லையே. அதெல்லாம் தானே பேசணும். வெறுமன பட்டத்தை திறந்துட்ட அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்க திமுகவுடன் நீங்க கூட்டணி வைப்பதாலேயே அது தேவைப்படுதுங்கிறதுக்காக திறந்தீங்களா? ஏன்னா இத்தனை வயசு வரைக்கும் அந்த பேரை நீங்க சுமந்துட்டு வந்திருக்கீங்க. திடீர்னு ஒரு கட்சி திராவிடம் அப்படிங்கிற பேர்ல ஆரம்பிக்கிறதுனால நீங்க துறக்கிறது அப்படிங்கிறது உள்ளார்ந்து புரிந்துதான் செஞ்சீங்களா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு டாபிக் இதை சம்பந்தமாவே பேசணும்னு சொன்னது என்ன அப்படின்னா, இந்த கவுண்டர் அப்படிங்கிறது பட்டம், அது சாதி அல்ல. பறையர் சமூகத்தில் பிறந்த ஒருத்தர் பிள்ளை அப்படிங்கிற பட்டத்தோடு வாழ்ந்திருக்கிறார். அவர் வேற யாரும் இல்லை. நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, VI முனிசாமி பிள்ளை அப்படின்னு. அவர் வந்து பட்டியலின மக்களுக்கான ஒரு போராளி, நிறைய மூமெண்ட்ஸ் எடுத்தவர். அவர் அம்பேத்கர் காலகட்டத்தில் வாழ்ந்த நபர். அவர் கூட வாழ்ந்தவங்க, அவருக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் ஐயா அயோத்திதாசர் பண்டிதராக இருக்கட்டும், இல்லை ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும், அவங்கள போன்றே இவர் பட்டியலின மக்களுடைய வாழ்வியல் மேம்பாடு, கல்வி, இந்த மாதிரியான நிறைய விஷயத்துங்களுக்கு நிறைய போராட்டங்களை முன்னெடுத்து செயல்பட்ட ஒரு நபர். அவருக்கு எப்படி பிள்ளை அப்படின்னு பேர் வந்துச்சு? பட்டம் எப்படி நடந்திருக்கும்? அப்போ இது வந்து ஒரு இந்த குழுக்களுக்கு, இந்த குடிகளுக்கு மட்டும்தான் இந்த பேர் அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது சில மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அது விரிவடைஞ்சிருக்கலாம், இல்லை மாற்றம் அடைஞ்சிருக்கலாம், இல்லை காணாமலே போயிருந்திருக்கலாம், இல்லை திடீர்னு அந்த இடத்துல வந்து ஒரு தொழில் புதுசாக நடந்துட்டு இருந்திருக்கலாம், அதுக்கு ஒரு பேர் வச்சுருந்துருப்பாங்க, அதை ஒரு சமூகம் மட்டுமே செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த தொழிலே இல்லாமல் போனோடனே அந்த சமூகமே, அந்த சமூகத்தோட பேரே இல்லாமல் போயிருக்கும். அந்த சமூக மக்கள் வந்து வேற வேற அடையாளங்களாக பார்க்கப்பட்டிருப்பாங்க. இப்படியே தான் அது மாறிக்கிட்டே தான் வந்திருந்திருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அது எப்படி வேணா மாற்றம் அடைஞ்சாலும் அது இப்ப தேவையில்லாத ஆணியாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா இது பிஜேபியோட அஜெண்டா. சீமான் பேசுவது எல்லாமே பிஜேபிக்காக தான். எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஹிந்துத்துவா வர்ணாசிரமத்துக்குள்ள அடக்கிட்டோம், மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு கொண்டு வந்துட்டோம், அதை நீ பெருமை பேசு, என்னவாது பேசு, எதுக்காகனாலும் போட்டுக்கோன்னு சொல்லி போட வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களோட பாயிண்ட் சக்சஸ் ஆயிடும்.
அதுக்காக தான் வந்து அவங்க திரும்ப 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 வெவ்வேறு விதமாக வெவ்வேறு மொழிகள்ல வெவ்வேறு நபர்களை கொண்டு ஒவ்வொரு விதமாக இதை எப்படியெல்லாம் நம்மளுடைய மனசுல திணிக்க முடியுமோ, இதை புகழ் பாட முடியுமோ, இதை கொண்டு வர முடியுமோ அதற்கான முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ பிஜேபியோடைய வாயாக இருக்கக்கூடிய இந்த சீமான் ஒடுக்கப்படப்பட்ட தாழ்த்தப்படப்பட்ட உண்மையிலேயே வந்து பல ஒடுக்குமுறைகளை சந்திச்சு கொடுமைகளை சந்திச்சு இந்த மக்கள் கிட்ட குடிப்பெருமையை பேசி, உன் பாட்டா இது பேசியிருந்தான், உன் தாத்தா அதை போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவையில்லாத ஆணியை நம்ம கழட்ட முயற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது மாட்டி விடுறான். எதுக்காக மாட்டி விடுறான்? நீ மாட்டிக்கோ, உன் பேருக்கு பின்னாடி பெருமையா போட்டுக்கோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மிகச்சிறந்த பார்வை. இப்போ நீங்கள் கரெக்டாக உதாரணத்துக்கு வச்சு பார்க்கணும் அப்படின்னா, இப்போ யூஜிசி ரெகுலேஷன் ஆக்ட் அதில் பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து உடைக்கும் விதத்தை ஒன்றியம் பண்ணிட்டு இருக்குது. நிறைய பேர் அதுக்கு வந்து போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. தோழர் மைனர் அவர்கள் வந்து இது முழுக்க முழுக்க ஒரு பெரிய வீடியோவாகவே போட்டிருக்காரு, போய் பாருங்க. பட் அதுலேருந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீ வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸில் எதுக்கு இருக்கணும்? உன்னோட ரிசர்வேஷன்ஸை நீ அப்படியே ஓபிசியில் போய் வாங்கிட்டு அங்கே போய் இரு அப்படின்னு சீமான் பேசுகிறதா இருக்கட்டும். சீமானுடைய புரிதல்ல இருந்தே அந்த மக்களை வந்து ஒரு குழப்பத்தில் ஆமாம் சரிதானன்னு பேசுகிறதா இருக்கட்டும். இது எல்லாமே உங்களை எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னா, இன்னைக்கு உங்களை ஓபிசி கேட்டகரிக்கு கொண்டு வருவாங்க, நாளைக்கு ஓபிசி கேட்டகரியே கிடையாதுப்பா, உங்களுக்கு எந்த உரிமைகளும் கிடையாது, எந்த ரிசர்வேஷனும் கிடையாது அப்படின்னு உடச்சி விட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதிகமாக ஒடுக்கப்பட்டு மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருக்கும் நபர்கள் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 3 இல்லை 4 ஜென்ரேஷனுக்காக நீங்கள் இந்த உரிமையை பயன்படுத்தி மேலே வரணுங்கிறதான் எல்லோருடைய ஆசையும். அதை இப்போ நீங்கள் வந்து நம்மளுடைய வேற ஒரு மனநிலைக்கு நம்மளை கொண்டு வந்து ஓபிசிக்கு நம்மளை நகர்த்தி அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் தான் ஓபிசி, நீங்கள் தானே வேணும்னு கேட்டு வாங்கி வந்தீங்க, அப்போ உங்களுக்கு எந்த கொடுமையும் நடத்தப்படலை இழைக்கப்படலை அப்படின்னு தானே அர்த்தம். அதனால தானே நீங்கள் ஓபிசி நீங்களே விருப்பப்பட்டு வாங்கிட்டு வந்தீங்க, அப்புறம் என்னங்க அப்படின்னு உடச்சு விட்ருவாங்க. வெரி சிம்பிள். நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, கிறிஸ்தவ மதத்துக்கும் இஸ்லாமிய சமூகத்தினருக்கும் மாறியவர்கள் அப்போ நீங்கள் என்ன ஒடுக்குமுறையை சந்திச்சிருப்பீங்க? நீங்கள் தான் வேற்று மதத்துக்கு மாறிட்டீங்களா, அங்கே தான் சாதி இல்லைல்ல, அதனால உங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் கிடையாது, ரிசர்வேஷனும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதே கேள்விகள் தான் இங்கேயும் முன்வைக்கப்படும். எதையுமே சொல்லாமல் கொள்ளாமல் ஓபிசியோட ரிசர்வேஷனை கூட இவங்க தூக்கிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இடபிள்யூஎஸ் இருக்கும். எம்ஜிஆர் கொண்டு வர ஆசைப்பட்ட, இன்று கொண்டு வரப்பட்ட, ஓவர் நைட்ல கொண்டு வரப்பட்ட இடபிள்யூஎஸ் இருக்கும். எஸ்சி எஸ்டி சமூகத்தினருக்கான ரிசர்வேஷன் இருக்கும், ஆனால் அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஓபிசி மொத்தமாக ஓவர் நைட்ல தூக்கிடுவான். தேவையா நம்மளுக்கு? இந்த மாதிரியான வேலைகளை நேக்காக நம்மளுக்கே தெரியாம ஒரு விஷத்தை நமக்குள்ள இன்ஜெக்ட் பண்றதுக்காகவே சீமான் போன்ற நபர்களிடம் இதை மாதிரிலாம் பேச வைக்கிறாங்க, குடிப்பெருமையை பேச வைக்கிறாங்க. அதுதான் நம்ம சொல்ல விரும்புறது. இப்போ அந்த பாடல் நான் போன வீடியோவில் தப்பாக அர்த்தம் சொல்லிட்டேன். அது படித்து சில ஆண்டுகள் ஆயிடுச்சு, நான் மறு பரிசீலனை செஞ்சுருக்கணும், செய்யாமல் பேசினது. அந்த 4 குடிகளும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அதில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, துடியன், பாணன், பறையன், கடம்பன் இந்நான்கு அல்லது குடியும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 குடிகள் தான் இருந்துச்சு, வேற எந்த குடியும் அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறநானூற்று பாடல் 335 மாங்குடி மருதனார் அவர்கள் பாடிய அந்த பாடல்ல இந்த 4 குடிகளும் குறிப்பிட்டிருக்காங்க. இதை யாரும் மறுக்கல. ஆனா அயோத்திதாசர் பண்டிதர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஓகே அந்த 4மே இசையும் இசை கருவிகளையும் சார்ந்த குடிகளா இருந்திருக்கு. அப்புறம் வந்து வனப்பகுதியை பாதுகாக்கும் ஒரு தான் கடம்பன் அப்படிங்கிற மாதிரியான குடியா இருந்திருக்கு. ஆனா லட்சம் கோடி மக்களாக பெருக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பறை மட்டுமே வாசிச்சுட்டு இருந்திருப்பாங்களா? அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அவங்க வேற தொழில்களும் செஞ்சிருப்பாங்கல்ல அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு. அது பறை இசைக்கருவியிலிருந்தே தான் காட்வெல்லும் வந்துட்டு அதை அணுகியிருக்கிறாரு. அப்படி ஒரு சமூகம் இருக்குன்னு எல்லாருமே பேசியிருக்காங்க. அதை தவிர்த்து மற்ற ரிசர்ச் பண்ணவங்களுமே அது மாதிரி தான் பேசியிருக்காங்க. ஆனால் அதுக்கான சான்சஸ் கம்மி தானே, எல்லாரும் வேற வேற தொழில்களும் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் சான்ஸ்கிரிட் படி பறை அப்படிங்கிறது மலைவாழ், அது வந்து குறிக்குது, அது கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன ரீசன் வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனா அது இழிவாக பார்க்கப்படுகிறது, இல்லை இழிவுபடுத்துவதற்காகவே பயன்படுத்தப்படுகிறது அந்த வார்த்தை, அதனால் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறாரு. இந்த மனுஸ்மிருதி அப்படிங்கிறது வர்ணாசிரமம் அப்படிங்கிறதுமே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த 4 வர்ணாசிரமத்துல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நம்ம வந்து சத்திரியர்களா இருந்திருக்கோம், இல்ல வைஷ்யர்களா இருந்திருக்கோம், ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வர்ணாசிரமத்துக்குள்ள நம்மளுக்கு எந்த ரேங்கிங்ல பெஸ்ட் ரேங்கிங் கிடைக்குமோ அதை தான் நம்ம அடிச்சு பிடிச்சி வந்து அந்த இடத்த பிடிக்க ட்ரை பண்றோமே தவிர, ரெட்டைமலை சீனிவாசன் ஐயா சொன்னது போல, அயோத்திதாசர் அவர்கள் சொன்னது போல,
பெரியார் அவர்கள் சொன்னது போல, இன்று திருமா அவர்கள் சொல்வதை போல வர்ணாசிரமமே தேவையில்லை, அதுவே நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ அதுல எதுக்கு அந்த ரேங்கிங் சிஸ்டம்குள்ள நம்ம போகணும் அப்படிங்கிற கேள்விதான். அது தேவையில்லாத ஆணி. இப்போ அது தேவையில்லைங்கிற இடத்துக்கு நம்ம நகரணும் அப்படின்னா சாதி, எல்லா சாதியுமே வந்து இழிவானதான், சாதியே இழிவானதுதான். அந்த சாதிய வார்த்தைகளோ அடையாளங்களோ பட்டங்களோ நமக்கு பெயருக்கு பின்னாடியும் தேவையில்லை, நம்மளுடைய சிந்தனையும் தேவையில்லை அப்படிங்கிறத அவங்க திரும்ப திரும்ப சொல்ல வர்றது. இப்போ இதுக்குள்ள நம்ம குதிச்சு இதை பத்தி பேசுறதுக்கு நம்ம ஒன்றும் ஆராய்ச்சியாளர்களோ இல்லை ஆய்வாளர்களோ கிடையாது. நம்மளுக்கு படிச்சதை வச்சு நம்ம ஒரு புரிதலுக்கு வந்துட்டு தான் பேசுறோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு கடைசியா நமக்குள்ள நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, இதெல்லாம் எதுக்கு இப்போ? இது தேவையில்லை. எல்லாரும் மனிதர்களாக தான் வாழணும், எல்லாரும் சமமாக பார்க்கப்படணும். அப்படிங்கிறப்போ எந்த குடி பெருமையும் எந்த சாதிய பெருமையும் பெருமையே அல்ல, அதை பின்னாடி போட்டுக்கணும் அவசியமே இல்லை. நம்ம அதெல்லாம் திறந்துட்டு மனிதராக வாழ்வது, ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு சமமாக பார்த்து வாழ்வதே மேன்மையான வாழ்க்கையாக இருக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்.